அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய அளவு நல்ல ஒரு சின்ன பசங்களோட குழந்தைங்களும் பார்க்குற மாதிரியான படங்கள் இருந்தால் சொல்லுங்கள். நல்ல ஒரு ஒரு ஃபிக்ஷன் படமாக இருக்கணும். டார்க் ஃபேண்டசி, சர்வைவல், த்ரில்லர் இந்த மாதிரி நல்லா விறுவிறுப்பான என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே உள்ள படமாக இருந்தால் சொல்லுங்கள். வீட்டிலேருந்து பார்க்கணும். தமிழ் டப்பிங்கோட இருக்குன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்க ஹாலிவுட் படம் தான் டான்சல். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. டைரக்ட் ப்ரீமியராக வந்து மார்ச் 8 அன்னைக்கு, அதாவது போன வாரம் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. இந்த படம் தமிழ் டப்பிங் நல்லா சிங்க் ஆகிருக்கு. இந்த படம் வந்து இப்போ பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ வீக்கெண்டில் வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு படம் பார்க்கணும், அந்த படித்த டயர்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ரெஃப்ரெஷிங்காக திங்க் பண்ணுறவங்களுக்காக இந்த படத்தை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். வீட்டிலேருந்தே பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் குயிக் வாட்சாக பார்த்துடலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. விஎஃப்எக்ஸு, சிஜி எஃபெக்ட்ஸு, சவுண்ட்ஸு எல்லாமே நல்ல தரமாக இருக்குது. இது வந்து ஹோம் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய படம். இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்கள்லையும் இந்த மாதிரி ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்றதும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களோட பார்க்கலாமா, இல்லைனா அது 18+ மூவிஸா, இல்லை படம் எப்படி இருக்குது, என்கேஜிங் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் வந்து மில்லி பாபி ப்ரவுன், அப்புறம் ரே விட்ஸ்டோன், நிக் ராபின்சன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இது ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்கிற வந்து ஸ்பானிஷ் டைரக்டர் ஜுவான் கார்லோஸ் ஃப்ரெஸ்னடிலோ அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோயின் பேர் வந்து எல்டி. அவங்க வந்து பிரின்சஸ், அதாவது இளவரசி. அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு தங்கச்சி 3 பேரும் தான் இருக்காங்க. அவங்க நாட்டில் வந்து அவங்க அப்பா தான் ராஜாவாக இருக்கார் ஒரு நாட்டில். அந்த நாட்டில் வந்து பஞ்சம் தலைவிரிச்சாடுது. அவங்க வந்து பனிக்காலத்துக்கு சேர்த்து வைக்கிற கூட அவங்களுக்கான பொருட்கள் இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவங்க இந்த இளவரசியை பொண்ணு கேட்டு பக்கத்து நாட்டிலேருந்து ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி வராங்க. அவங்க வந்து உங்கள் பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்க, உங்களோட நாட்டில் இருக்க வறுமையெல்லாம் நாங்கள் போக்கிடுறோம். என்னென்ன வேணுமோ உங்கள் நாட்டுக்கு தேவையான அந்த தங்கம், ஆபரணங்கள், அது இல்லாமல் அந்த இந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் தந்துடுறோம். நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க, எங்கள் பையனுக்கு கட்டி வைங்க இளவரசருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரி நாட்டுக்காகன்னு சொல்லி இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அவங்க நாட்டுக்கு பயணப்பட்டு அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக இவங்க ஃபேமிலியோட புறப்பட்டு போகிறாங்க, அவங்க குறிப்பிட்ட ஆள்கள்லாம் சேர்ந்து. ஸோ அங்கே போயிட்டு அவங்க ஃபேமிலியில் மேரேஜும் பண்ணி கொடுக்குறாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இளவரசிக்கு திடுக்கிட சம்பவங்கள்லாம் நடக்குது அந்த நாட்டில். அது என்ன திடுக்கிட சம்பவம், அதுலேருந்து அந்த இளவரசி மீண்டு வந்தாங்களா, அதுக்கப்புறம் அந்த இளவரசி குடும்பத்துக்கு என்ன நடந்தது, அதுலேருந்து மீண்டு வந்தாங்களா அப்படிங்கிறத சர்வைவல் த்ரில்லர் பாணியில் நல்ல ஒரு டார்க் ஃபேண்டசி சர்வைவல் ஃபிக்ஷன் ஜேர்னலில் சொல்லியிருக்க தரமான படம் தான் டாம்சல். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படம் வந்து எல்லாமே கலந்த ஒரு ஒரு கலவையான என்கேஜிங்கான ஒரு ஜானரு. அதாவது டார்க் ஃபேண்டசின்னு சொல்லலாம், ஃபிக்ஷன்னு சொல்லலாம், சர்வைவல் ஸ்டோரின்னு சொல்லலாம். அப்புறம் எல்லாமே கலந்து கட்டி சிறப்பான ஒரு என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 1.25 மணி நேரம் தான் படம். ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படமாக வந்திருக்கு இந்த படம். ஏன்னு சொன்னால் காஸ்டிங் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் எல்லாமே எல்டியோட அந்த மெல்லி, பாபி ப்ரவுனு, அப்புறம் ரே வின்ஸ்டன், நிக்கி ப்ரௌன்சன் எல்லாமே அவங்க கேரக்டர் சிறப்பாக உணர்ந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் வந்து குழந்தைங்க ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ட்ராகன் சீன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு எஃபெக்ட்ஸு, கம்ப்யூட்டர் அப்படிலாம் நல்லா இருக்குது. படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.25 மணி நேரத்தில் குயிக் வாட்சாக பார்த்துடலாம், வீட்டிலேருந்தே பார்த்துடலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லாமல் டெக்னிக்கலி சவுண்டான படம். அந்த சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்லாம் வந்து ஹாலிவுட் லெவலில் நல்ல தரமாகவே இருக்குது. அந்த குகை செட்டிங்கு, அப்புறம் ட்ராகன் வர சீன்ஸு, அப்புறம் அந்த அவுட்டோர் சீன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரிச் டோனில், நல்ல ஹை ரிச் டோனில் நல்லாவே பார்க்கறதுக்கே நல்ல விஷுவல் ட்ரீட்டாகவே அமைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்க முடியுது. அது இல்லாமல் கேமரா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. அது ஈகிள்ஸ் வியூ அந்த மாதிரி ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. 360 டிகிரி ஷாட்ஸ் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது. ஈகிள் வியூவில் பார்க்கும்போது நமக்கு நல்ல பிரமிப்பாக இருக்குது. திரையை வந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. இந்த படம் தேட்டர்களில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஐமேக்ஸ் மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருந்தா இன்னுமே நல்ல ஒரு கொண்டாடப்பட்டிருக்கும். இப்பயும் ஒன்றும் இல்லை, வீட்லேயே வந்து ஹோம் தேட்டரை வச்சு பார்த்தாலும் சரி, மொபைலில் பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடிய படம். பெரிய ஸ்க்ரீனில் வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக கொண்டாடிக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் படத்தில் வந்து காஸ்டியூம்லாம் வந்து ரிச்னஸ்னால் அந்த ஒரு ரிச்னஸ் ராஜாக்கள்லாம் எப்படி உடுத்துவாங்கன்ற அந்த ஒரு ஃபேண்டசி படங்கள் நம்ம வந்து அந்த அம்புலிமாமா கதைகள்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி ராஜாக்கள் உடைகள் எல்லாமே விஷுவலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு பல விருதுகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காஸ்டியூம் டிசைன், அந்த கேமரா ஒர்க் எல்லாத்துக்கும் பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹாலிவுட் படங்களுக்கான விருதுகளில் பல இதை தட்டிட்டு போகிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. ஆஸ்காரில் நாமினேட் ஆனால் கூட அந்த ட்ரெஸ்ஸிங்கு அந்த மாதிரி கேமரா ஆங்கிள், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த கேட்டகரியில் போட்டிட்டு அடுத்த வருஷம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ள நல்ல ஒரு தரமான படம் தான் இது. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு சில வந்து ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகள் மட்டும்தான். மற்றபடி இது ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்க்கலாம். ஒரு 14 வயசு மேலே இருக்க பசங்களாம் விரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு என்கேஜிங்காக இருக்குது. அது இல்லாமல் ஸ்டோரியும் வந்து நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்க்குற மாதிரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வந்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த எல்டி கேரக்டர், அதாவது இளவரசியாக வர அந்த மெல்லி பாபி ப்ரௌன் அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு தமிழ்நாட்டிலேயே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்க மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இந்த குகையில் இவங்களும் அகப்பட்டுட்டு அதுலேருந்து மீண்டு வர சீன்ஸ்லாம் நல்லா ஒரு சீட்டேஜாக இருக்குது. நல்லா த்ரில்லிங்காகவே எடுத்துருக்காங்க. அது எது எது கிராஃபிக்ஸு எது வந்து உண்மையாக எடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிரமிப்பூட்டும். நீங்கள் படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஓஹா ஓஹோ படமா மைனஸே இல்லையானா ஒரு சில காட்சிகள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது என்னென்னா செகண்ட் ஹாஃப் வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்குது. என்னதான் வந்து ஃபிக்ஷன் கதையாக இருந்தாலும் அது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறக்கூடிய அளவில் இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விருப்பம் எடுத்துகிட்டு போய்ட்டு யூகிக்க முடியாத அளவு பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் விருப்பம் வந்துருக்கும். அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி இந்த படம் தேட்டரில் வந்திருந்தா இன்னும் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கும். இப்போதைக்கு இது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டருக்குள்ள வந்தால் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் தான். அது இல்லாமல் இந்த படத்தோட எண்டு வந்து இப்படி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக யூகிக்கக்கூடிய அளவு இருக்கிறத கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். மற்றபடி படத்தில் வேறு எந்த விஷயமும் பிசிறு அடிக்கல. சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ டோட்டலி ஃபைனலி இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது குழந்தைங்களோட வீட்டில் இருந்தே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல தரமான படம். ஹாலிவுட் லெவலுக்கான மேக்கிங்கு, விஷுவல் ட்ரீட்டு, விஷுவலி அப்பீலிங் என்று நம்ம சொல்லக்கூடிய அளவில் அந்த ஒரு நல்ல ஒரு அரண்மனை செட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த குகை செட்டிங்கு, மஞ்சுமெல் பாய்ஸில் வர மாதிரி குகை செட்டிங் எல்லாமே நல்ல ஒரு 400, 600 அடி பள்ளம் மாதிரியே காமிச்சு செட்டிங் போட்டு எடுத்திருக்காங்களா, கிராஃபிக்ஸ்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல மேக்கிங்கு. இந்த படத்தோட மேக்கிங்காக கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பசங்க ஸ்கூலில் பரீட்சை டைமில் லீவ் விட்ருக்காங்க. சில 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 பசங்க லீவ் விட்ருப்பாங்க. ஸோ அவங்களாம் வீட்டிலேருந்தே ரசிக்கக்கூடிய அளவுக்கு தரமான படம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ஓடிடியில் இப்போ அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த விமர்சனம் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு திரை விமர்சனம், முன்னோட்டம் அல்லது ட்ரைலர்கள் அப்டேட்ஸில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வணக்கம்.